ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? அடுப்பு மேலே ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் கருவாடு, எந்த கருவாடாக இருந்தாலும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. குட்டி கருவாடாக இருந்தால் அப்படியே வருங்க. இல்லை பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுப்பில் சுட்டு எடுத்துக்கோங்க. இது குட்டி கருவாடு தான், அதனால் நான் அப்படியே இதை வறுத்து எடுத்துக்கிறேன். வெறும் கடாயை நல்லா சூடு பண்ணி வறுத்துக்கணும். இது வறுத்து வெளியே எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். மண்ணெல்லாம் போகிற மாதிரி 2-3 தடவை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இடிக்கிறது வச்சுருந்திங்கன்னா அதில் வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா ஒன்றும் பாதியமாக இடிச்சுக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா இடிச்சுக்கணும். அதுக்கப்புறமா இதை இடித்து வெளியே எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க கருவாடியும் இதுக்குள்ளே போட்டு தனியாக அதையும் நல்லா இடித்து இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். செம டேஸ்டியாக இருக்கும். எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட கடுகெண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்து பாருங்கள். அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேவைப்பட்ட உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.